ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பவுஸ் ஏர்ட்ராப்பில் ஒரு மிஸ்ட்ரி குவெஸ்ட் வந்திருக்கு. 50,000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் கொள்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது நம்ம ஏர்ன் பண்ணி கொள்ளலுமான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம லைவாகவே செஞ்சு பார்க்க போகிறோம். 500 coins நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். 500 ஸ்டார்ஸு. ஸோ நமக்கு கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்டார்ட்லேருந்தே பாருங்கள், அப்போ தான் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம் நீங்களும் அதே மாதிரி. ஸோ இதுக்கு முன்னால் இந்த ப்ரொஜெக்டை பற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஏர்னுண்டு வந்தீங்கன்னா இதில் தான் இந்த குவெஸ்ட் எல்லாமே இருக்குது. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், மிஸ்ட்ரி குவெஸ்ட் 3000க்குரியதை நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஓட் பண்ணதுக்குரியவும் ஏர்ன் பண்ணிட்டோம். மற்ற நமக்கு இருக்கிறது இப்போ இந்த 50,000 குவெஸ்ட்டும் அடுத்ததாக 25,000 கோ கேம்பிள்ன்ற இந்த குவெஸ்ட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல ஓட் பண்ணணும். இந்த 3000க்குரியதுக்காக நீங்கள் 3 ப்ரொஜெக்ட்டுக்குமே ஓட் பண்ணிங்கன்னா இந்த 3000 பவுஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இருக்கிற 3 குவெஸ்ட்டுக்குமே, அதாவது 3 ப்ரொஜெக்ட்டுக்குமே ஓட் பண்ணிங்கன்னா மினிமம் 10 ஸ்டார்ஸ் இருந்தாலே போதும். 3க்கும் நீங்கள் ஓட் பண்ணிக்கொள்ளலாம், உங்களுக்கு அந்த 3000 கிடைக்கும். அதுக்கு முன்னால் நாம் இந்த ப்ரொஜெக்டை பார்த்தோம்னா, இவங்களோட ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தோம்னா தெரியும், 1.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. டோட்டலாக 1.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாலோட் பைண்டு சென்டலப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, போயிங்கர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, டக் செயின் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய வெரிஃபைட் ஏர்ட்ராப்பில் உள்ள நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரொஜெக்ட். அடுத்ததாக நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வந்து என்ன மாதிரி நாம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 50,000 பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணி கொள்ளலாமான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க 500 ஸ்டார்ஸ் நாம் ஸ்பெண்ட் பண்ணால் நாம் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நான் டோட்டலாக 145 ஸ்டார்ஸ் இப்போதைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸை நான் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டோட்டலாக 500 வர வரைக்கும். ஸோ 500 நம்ம ஸ்பெண்ட் பண்ண உடனே நமக்கு இந்த 50,000 கிடைக்குதான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் ஸ்டார்ஸ் பை பண்ணுறதுக்கு இந்த சைட்டுக்கு வரேன். ஸோ இந்த சைட்டோட லிங்க் வேண்ட நான் தரேன். இது வந்து ப்ரைஸ் நமக்கு குறைவாகவே கிடைக்கும். டெலிகிராமில் வாங்குறதை விட இங்கே குறைஞ்ச அமௌண்ட்டுக்கே நம்ம பை பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல நம்மளோட டெலிகிராம் ஹேண்டில், அதாவது டெலிகிராம் ஐடியை நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒட்டோவாக நம்ம அக்கௌண்ட் செலக்ட் ஆகும். இந்த இடத்துல நமக்கு தேவையான ஸ்டார்ஸ் அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு 355 தான் பேலன்ஸாக தேவைப்படுது. அவ்வளோத்தையும் நான் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கொள்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு நான் பை டெலிகிராம் ஸ்டார்ஸ்ன்றதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல ஒட்டோவா டெலிகிராம் வாலெட் கனெக்ட் ஆகும். ஒட்டோவா டெலிகிராம் வாலெட் கனெக்ட் ஆகி அந்த இடத்துல அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு 10 இருக்கணும். இந்த இடத்துல நமக்கு பேலன்ஸ் 10 இருக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல இந்த டிரான்சாக்ஷனை பாஸ்வேர்டை கொடுத்து அப்ரூவ் பண்ணிக்கொள்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ நமக்கு கிடைக்குதுண்டு. ஸோ எல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் இந்த இடத்துல எனக்கு ஒட்டோவா ரிசீவ் ஆகி இருக்கும் இந்நேரம். ஸோ டோட்டலாக 500 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டார்ஸை நான் பை பண்ணிட்டேன். இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸோ இப்போ நான் ப்ரொஜெக்டை ஓப்பன் பண்ணி பேலன்ஸையும் செஞ்சு பார்க்க போகிறேன். ஸோ பார்ப்போம் வாங்க. இந்த இடத்துல நான் பம்ஸுக்கு 75 ஓட் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் கொஞ்சம் ஓட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ உண்டு. ஸோ ஒரு அமௌண்ட் சும்மா கிட்டத்தட்ட இந்தளவு அமௌண்ட், டோட்டலாக அவ்வளவும் இல்லை. டோட்டலாக 350 தான் ஓட் பண்ண போகிறேன். அவ்வளவும் இல்லை, கொஞ்சத்தை இதுக்கு ஓட் பண்ணி பார்ப்போம். இல்லை, கொஞ்சம் குறைய போட்டு இந்த அமௌண்ட்டை நான் ஓட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க 129 ஓட் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்ததாக இந்த கிளேட்டனுக்கு தேவையில்லை, டக் செயினுக்கு நான் ஓட் பண்ண போகிறேன். கிளேட்டனுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. டக் செயினுக்கும் ஒரு 200 ஓட் பண்ணி பார்ப்போம். டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 92 ஓட் பண்ணுறேன். பார்ப்போம். 277 ஓட் பண்ண முடியாது. என்னட்டு 3231 தான் இருக்குது ஸ்டார்ஸ். ஸோ இந்த அமௌண்ட்டை நான் ஓட் பண்ணி பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள். 193 ஓட் பண்ணுவோம் ஃபைனலாக. ஸோ எனக்கு பேலன்ஸாக இருக்க போது 38 சம்திங். ஸோ இருக்கிற 38ஐயும் நான் திரும்பவும் பம்ஸுக்கே ஓட் பண்ண போகிறேன். ஏன்னா பம்ஸில் அமௌண்ட் குறைவாக இருக்குது. அதுதான் வின்னிங் ப்ராஜெக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன்.
இதில் 38 தான் இருக்குது. 38ஐயுமே நான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த 38 எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல 39 வருது, 37 வருது, 38க்கு கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ 38 எடுத்து நான் இந்த இடத்துல ஓட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக நான் 37லேயே ஓட் பண்ண போகிறேன். எனக்கு 38 எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் பார்ப்போம் 37ஆ 38ஆ நமக்கு கிட்ட கிடைக்கிற அமௌண்ட்டே நம்ம ஓட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 500 ஸ்டார்ஸ் ஓட்டிங்கில் வந்திருக்கணும். அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஓட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, 38 இருக்குது. 37 ஓட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 37ஐயுமே நான் ஓட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் ஓட் பண்ணிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா தெரியும் 241 இருக்குது, 30 இருக்குது, 271, இங்கே 233. ஸோ டோட்டலாக 504 சம்திங் ஓட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ஸ். இப்போ நாம் ஃபைனலாக பார்ப்போம். ஏர்ன் செக்ஷனில் போய் நமக்கு அந்த மிஸ்ட்ரி குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கா, 50,000 ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காண்டு. ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஓட் பண்ண வேணாம். நான் ஃபைனலாக ரிசல்ட்ஸை காட்டுற வரைக்கும் இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இந்த 50,000 குவெஸ்ட் கம்ப்ளீட்டாக இல்லை. அதே மாதிரி கோ கேம்பிள்ன்ற இந்த குவெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகலை. பார்ப்போம் நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு இது கம்ப்ளீட் ஆகுதாண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆனால் நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ நீங்களும் அதுக்கு பிறகு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னால் நான் டெலிகிராம் சேனல் நம்மளோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சேனலில் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம இப்படி லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இண்டேயிலேருந்து. ஸோ இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே கேஸ், தேங்க்யூ.